எப்படி போடணும்னா இப்படி போட்டுக்கோங்க சரியா. ஏக்கு நேர இது வந்து ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பியோட வேல்யூ, செகண்ட் நம்பர் வந்து சியோட வேல்யூ. ஏக்கு கீழே அந்த நம்பரை போட்டுக்கணும் 5, பிக்கு கீழே 7. அதே மாதிரி இங்க வந்து பியோட வேல்யூ 6 சொல்லியிருக்காங்கல்ல, இங்க 6, இங்க 11. இங்க ஒரு எம்டி பிளேஸ் இருக்குல்ல, 2 பிளேஸ், இந்த 2 பிளேஸ் எம்டி பிளேஸ் இருக்கா? இந்த எம்டி பிளேஸ்ல என்ன போடணும்னா இந்த பக்கத்துல இருக்க என்ன நம்பர் பக்கத்துல இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். இந்த நம்பருக்கு பக்கத்துல, இந்த டேஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 7 இருக்கு, அப்ப இங்க 7 போட்டுக்கணும். இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? 6 இருக்கு, அப்ப 6 போட்டுக்கணும். இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிட வேண்டியதான். 5 6 are 30, 7 6 are 42, இங்க 77. ஆன்சர் இருக்கா? அப்ப என்ன ஆன்சர்? சி தான். இதுக்கப்புறம் இதை சுருக்க முடியுமா? அடி கொடுக்க முடியாதுல்ல, அப்போ பி தான் ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் சரண்யா. அடுத்து காளிராஜ் ராம்குமார். ஆன்சர் வந்துடுச்சா? ராம்குமார் வெளியில இருக்கீங்க, சம் செய்ய முடியுமா எப்படி? சேட்ல போட்டு விடுங்க பார்ப்போம். சரி ஓகே, கவனிக்க மட்டும் செஞ்சுக்கோங்க சரியா. காளிராஜ் பண்ணியாச்சு. ஆன்சர் என்ன? அடி மட்டும் அடி மட்டும் போட்டுருங்க. சரி, அடி கொடுங்க. நானும் சைடில் அப்படியே போட்டுருங்க. ஓகே ராம்குமார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணா 24, 32, 36. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் சியும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடி கொடுக்கலாமா? என்ன டேபிள் அடி கொடுக்கலாம்? சரி, 2 டேபிள் இருந்தால் அடி கொடுப்போம். 12, ரெண்டுக்கு மட்டும் தான் அடி கொடுக்கணும். 8, அப்புறம் 6, 9, அப்புறம் 3 டேபிள் அடி கொடுக்கலாமா? 2:3. அப்போ ஆன்சர் என்ன? 2:3. வெரி குட் காளிராஜ். சரி, நெக்ஸ்ட் சம் செய்யுங்க பார்ப்போம்.
சூப்பர் சார். நீ வந்துருச்சுன்னா அடுத்த சம் நெக்ஸ்ட் சம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏயோட வேல்யூ ஏ இருக்க இடத்துல ஏயோட வேல்யூ போட்டுக்கோங்க. பி இருக்க இடத்துல பியோட வேல்யூ. ஏ பை பி இஸ்டு பி பை சி இஸ்டு சி பை ஏ. இப்படி லைனா செய்யுங்க. செய்யாத தெரியாத சம் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? காளிராஜ் தேர்ட் சம்க்கு ஆன்சர் வந்துருச்சா? அப்படி ஆன்சர் வந்து சாட்ல போட்டு விடுங்க. தேர்ட் சம்க்கு வந்துருச்சா? வந்துட்டு மேம். என்ன ஆன்சர்? காளிராஜ் ஆன்சர் என்ன வந்துச்சு? பக்கத்துல இருக்க புரியல. ஓகே சூப்பர். வந்துருச்சுல. நம்மளுக்கு ஏயும் டி தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஏ டியுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான். சரியா? 160 வருமா? அங்க 00 கேன்சல் ஆயிரும். நாங்க 16 அப்போ 4:50. ஓகேவா? அடுத்த சம் செய்யுங்க பார்ப்போம். சரணி என்ன நெக்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் போட்டு விடல? ஃபோர்த் சம்ல ஒண்ணும் இல்ல. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2 போடுறீங்க, பி இருக்க இடத்துல 3 போடுறீங்க. அப்படியே போட்டுட்டு சரிங்க. ஒரு சம் சொல்றேன். ஃபிஃப்த் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 2 2/3. அடுத்து பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. அடுத்து சியோட வேல்யூ 4, ஏயோட வேல்யூ 2. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரியா? எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? எப்போதுமே பெரிய நம்பரை வச்சு எல்சிஎம் எடுத்து பழகுங்க. இப்போ 4ஓட மல்டிபிள் என்ன? 8. 8 வருமா? வராது. அடுத்தது என்னது? 12. 12 வருமா? வரும்ல. அப்போ எல்சிஎம் என்னவா தான் இருக்கும்? 12 தான் இருக்கும். சரியா? என்ன பண்ணணும்னா இத இந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. மேல மல்டிபிளா போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 1 3s are 3, 4 3s are 12. அதே மாதிரி இங்க அடி கொடுத்தோம்னா இங்க 3 வரும். இங்க அடி கொடுத்தோம்னா இங்க 6 வரும். இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 2 4s are 8, 3 3s are 9, 6 4s are
24. ஆன்சர் என்ன? டி ஆப்ஷன். புரிஞ்சுச்சா? கீழே இருந்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து மேல போட்டு அடி கொடுத்து ஒரே நம்பரா நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்? மேல ஒரே நம்பரா இருக்கிறப்பல பார்த்துக்கணும். புரிஞ்சா? ஃபிஃப்த் சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். தெரியுதா ஃபிஃப்த் சம்? ஃபிஃப்த் சிக்ஸ்த் ரெண்டையும் செஞ்சு எனக்கு போட்டு விடுங்க. மேம் இது எப்படி மேம் பண்ண வித்தியாசமா இருக்கு? சரி பார்க்கலாமா? ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல ஏபிக்கு மட்டும் ரவுண்ட் வேல்யூவை போடுறேன். பி சி அப்புறம் சி இஸ்ட் டி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஒன் பை டூ 3/8 இப்படி இருக்கா? அது நம்ம ஒரே வேல்யூ ஒரு நம்பரா கொண்டு வரலாமா? என்ன செய்யணும்? ஒரே நம்பரா கொண்டு வரதுக்கு எல்சிஎம் பார்ப்போமா? எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 8 வரும். ரெண்டுக்கு எடுத்துக்கும் 8 போட்டுருவோமா? அடி கொடுத்தோம்னா 4 இங்க 3. அப்போ ஏ இஸ்ட் பி வந்து என்ன நம்பர் ஆயிடுது? 4:3 ஆகுது. இதே மாதிரி பி இஸ்ட் சி கண்டுபிடிங்க, சி இஸ்ட் டி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி எல்லாம் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு. சரியா? பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சா? ஓகே சூப்பர். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
காளிராஜ் பி இஸ்டு சி என்ன வந்துச்சு? சரண்யா சொல்லுங்க பாப்போம். பி இஸ்டு சி என்ன வந்துச்சு? மேம் எனக்கு அது புரியல. மேல இருக்க சம் புரிஞ்சா? அது புரிஞ்சுச்சு, இது புரியல. சேம் கான்செப்ட், அதே மாதிரி தான். சரியா? என்ன பண்ண போறோம்னா b யோட வேல்யூ என்ன? 1/3. c யோட வேல்யூ என்ன? 5/9. எப்போதுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே நம்பரை நம்ம வச்சுக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 9 வருமா? என்ன நம்பர் வருதோ எல்சிஎம் என்ன வருதோ மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? படி கொடுக்கலாமா? 3 ஆயிருமா? இது கேன்சல் ஆயிட்டா 5 ஆயிரும். அப்போ b இஸ்டு c 3 இஸ்டு 5. அதே மாதிரி c இஸ்டு d கண்டுபிடிக்கணும். முதல்ல a இஸ்டு b கண்டுபிடிச்சோம்ல, a இஸ்டு b என்ன வந்துச்சு? 4:3. 4:3 வந்துச்சா? இப்போ b இஸ்டு c கண்டுபிடிச்சாச்சா? அதே மாதிரி c இஸ்டு d கண்டுபிடிங்க பாப்போம். ஓகே, புரிஞ்சா சரண்யா? ஓகேவா? ஓகே மேம். இப்போ c இஸ்டு d கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். 5:2 மேம். கேட்கும் போது ஒன்று ஆன்சர் சொல்லுங்க. நான் a இஸ்டு bயும் b இஸ்டு cயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ c இஸ்டு d பார்க்கலாமா? 5/6 3/4. எல்சிஎம் என்ன எடுத்தோம்னா என்ன வரும்? 12 வருமா? அப்போ 5 2s are 10, 3 3s are 9. புரிஞ்சா? எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் வச்சு மேல போட்டு அடி கொடுக்குறோம், ஒரே நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்காக. சரியா? புரிஞ்சா சரண்யா? மேம் புரிஞ்சுட்டு. இப்போ ஃபுல் நம்பரையும் போட்டுடலாமா? a இஸ்டு b என்ன வந்துச்சு? 4:3. 4:3. b இஸ்டு c 3:5. அடுத்து 10:9. பக்கத்துல இருக்க நம்பர்ல எல்லாம் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ பக்கத்துல இருக்க நம்பரை போட்டுக்கலாம். இதுலயே நம்ம அடி கொடுக்கறதுக்கும் பாத்துக்கலாம். சரியா? மூணுலயுமே காமனான ஒரு நம்பர் இருக்கு, அடி கொடுக்கலாம், நம்ம அடி கொடுத்துக்கலாம். சரியா? இப்ப இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. நாலுலயுமே காமனான ஒரு நம்பரா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இத 5 டேபிள் அடி கொடுக்கலாம்ல. 2 5s are 10. இங்கேயும் 2 5s are 10, இங்கேயும் 2 5s are 10, இங்க 1 5. ஓகேவா? புரியுதா? இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 8 6 10 9. புரிஞ்சா எப்படி அடி கொடுத்துட்டு? இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிட்டு அடி கொடுக்கணும்னாலும் அடி கொடுத்துக்கலாம். நீங்க உள்ள கூடி, ஆனா நாலுலயுமே ஒரே நம்பரா இருக்கணும், ஒரே நம்பரை வச்சு அடி கொடுக்கணும். ரெண்டுல எந்த ஸ்டெப்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்படி அடி கொடுத்து நீங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், ஃபுல்லா நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடி கொடுக்கறதா இருந்தாலும் அடி கொடுத்துக்கலாம். புரிஞ்சா சரண்யா, காளிராஜ்?
எஸ் மேம். ஓகே, அப்போ டி ஆன்சர். சரி, அடுத்த சம் செய்ய பார்ப்போம். அடுத்த சம் ஆல்ரெடி நம்ம செஞ்சே தானே. இப்போ அதுலயும் A/B இருக்கா, அதுக்கு வந்து நம்ம 3:4 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து A/B = 2:3 கொடுக்காங்கல்ல. இதுல ஏன் எல்சிஎம் எடுத்து நம்ம கேன்சல் பண்ணி ஒரு நம்பரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மேல ABCDன்னு போட்டுட்டு அப்புறம் கொண்டு வந்த வேல்யூ வந்து அதுல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ற மாதிரி பண்றோம்? அந்த செகண்ட் சம்முக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணல. எந்த சம் புரியல. அதாவது அதுல எல்லாம் நம்மளுக்கு 1 டிஜிட்ல நம்பர் இருக்கு. 1 3:4 8:9. நம்மளுக்கு வந்து மேல பை வச்சு இல்லல்ல. பை வச்சு இருந்தா நம்ம அது வந்து ஒரே நம்பரா மாத்திக்கணும். 1/2 இருக்கு, 3/8 இருக்கு. அதை ஒரே நம்பரா நம்ம ஃபர்ஸ்ட் மாத்தணும். இங்க மாத்தணும்ல, 2/3 3/4 4/3 ஒரே நம்பரா மாத்தி தான் நம்ம இப்படி கொண்டு வந்தோம். A/B/Cன்னு சொல்லி கொண்டு வந்தோம். இங்க வந்து என்னன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பைபிள கொடுத்தே வச்சிருக்காங்க. இங்க வந்து 2 கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதை வந்து தனித்தனியாவே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்படி கேட்கல. இத கொடுத்துட்டு இப்படி கேட்டிருக்காங்க. இங்க வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, இத கொடுத்துட்டு இந்த மாதிரி வேல்யூவா கேட்டிருக்காங்க. புரியுதா? நமக்கு புரியுதா? ஓகேவா? ஓகே, சரி. 6th சம் செய்யுங்க. ஆன்சர் என்ன சரண்யா, காளிராஜ்? ஒரு டைமுக்கு மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான். அதுக்கு மேல டைம் எடுக்க கூடாது. அடிக்க மட்டும் செய்யணும் மேம்னா. காளிராஜ், நான் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நீங்க அடிச்சிருக்கணும். ஓகேவா? ஆன்சர் என்ன? சி. காளிராஜ் அடி கொடுத்தாச்சா குடிக்கலையா? இல்ல மேம் மேம். இது எப்படி புரியல சரண்யா. மேம் இது எப்படி கட் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் காமன் நம்பரா இருக்கிறது பார்க்கணும். நம்ம வந்து இப்போ என்ன மீனிங்ல அடி கொடுக்குறோன்னா,
2 into 4 into 6 is to 3 into 4 into 2 into 4 into 6 is to 3 into 4 into 6 is to ஒரு 3 நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். இப்படி இருக்கு. இப்படி இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ணி போட போறோம். ஓகேவா? இப்போ நான் 2 டேபிள்ல எல்லாத்துலயுமே 2 டேபிள் அடி போகிறாப்ல நம்பர் இருக்கா? சோ 2 டேபிள் அடி போகிறாப்ல நான் அடி கொடுக்குறேன். இங்க 2 டேபிள் அடி போகாதுல. டி ஆப்ஷன்ல வந்து 2 டேபிள் அடி போகாது. சோ அடுத்து வந்து 3 டேபிள் அடி போகிறாப்ல நம்பர் இருக்குதான்னு பாக்குறேன். எல்லாத்துலயுமே இருக்கு. சோ அதனால இங்க 2 6 இந்த 3 ஒரு 3 3 ஒரு 3 3 இங்க ஒரு 3 இருக்கா? இந்த 3 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காமனான நம்பர் எதுலயுமே இல்ல. அப்புறம் மல்டிபிள் பண்ணி அப்படியே போட்டுக்கிட வேண்டியதான். ஒரு காமனான நம்பரை வச்சு 4லயுமே அடி போகிறாப்ல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா உள்ள கூட இப்படியே அடி கொடுத்துக்கலாம். எந்த நம்பர்ட்ட அடி கொடுக்குமோ அது 4 நம்பர்லயுமே அடி கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? நான் இப்ப ஏல அடி கொடுத்துருக்கேனா, பிலயும் அடி கொடுத்துருக்கேனா, சில அடி கொடுத்துருக்கேனா, டில அடி கொடுத்துருக்கேனா, அதே மாதிரிதான். அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணி அப்படியே போட்டுக்கிட வேண்டியதான். புரிஞ்சா? எஸ் மேம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செவன்த் சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒன்னும் இல்ல, ஏக்கு நேர இருக்கிறதோட ஏயோட வேல்யூ ஏக்கு பக்கத்துல இருக்கிறது பியோட வேல்யூ. சோ நம்ம ஏ இஸ்டு பி ஒரு நம்பர் கிடைச்சிருமா? என்ன கிடைக்கும்? 3:2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் எடுக்கணும். பி இஸ்டு சி. பிக்கு நேர இருக்கிறது பியோட வேல்யூ, பிக்கு பக்கத்துல இருக்கிறது சியோட வேல்யூ. புரிஞ்சா? லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து பெருக்கலா இருக்க இந்த சில முகத்துல மாறுமா? அப்போ 3 இங்க பெருக்கலா இருக்குது கீழே பேருமா 2. ஏயோட வேல்யூ என்ன? 3, பியோட வேல்யூ 2. அதை தான் நான் அப்படியே சொல்றேன். ஏக்கு நேரா இருக்கிறது ஏ ஈக்குவல் டு 3, பியோட வேல்யூ ஏக்கு பக்கத்துல இருக்கிறது. புரிஞ்சா? அப்போ 4:3. இதுக்கப்புறம் ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர் காளிராஜ், வெரி குட். 9th சம் செய்யுங்க. 8th சம் செய்ய வேண்டாம், 9th செய்யுங்க. அதே ஃபார்மேட் தான். 7th சம் சொல்லி கொடுக்க வேண்டாம்ல அப்போ. 9th சம் செய்யுங்க. செஞ்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க.
சூப்பர். காளிராஜ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சா? இவ்வளவு நேரம் எடுக்கவே கூடாது. அப்போ ஏயும் சி தானே கேட்டிருக்காங்க. 15:8. காளிராஜ் இன்னும் ஆன்சர் போடல. போட்டிங்களோ? நானே பார்க்கலையோ? அடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன் மேம். அங்க கேட்டதை நான் கவனிக்கல. ஏசி தான் கேட்டிருக்காங்க மேம். ஃபுல்லாத்தையும் உட்காந்து அடி கொடுத்து எல்லாத்தையும் அடி கொடுக்கறதுக்கு அங்க எதுல அடி போகும் சொல்லுங்க பாப்போம். அடி போகாது. அதுதான் மேம் பாத்துட்டு இருக்கேன் உட்காந்து என்ன செய்யணும்னு. எப்போதுமே முதல்ல உங்களை நீங்க நம்பணும். சரியா? நம்ம செஞ்சிருக்கிறது கரெக்ட் தான். தைரியமா இறங்கலாம். சரியா? எல்லாருமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் வர்றாங்க. அதனால கான்ஃபிடண்டா போடுங்க. நீங்க செஞ்சிருக்கிறது கரெக்டா தான் இருக்கும். உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. ஓகேவா? சரி, 8th சம் சொல்லுங்க பாப்போம். எய்த் சம்க்கு ஆன்சர் என்ன? இந்த சம்ல ஒண்ணுமே கிடையாது. ஏக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் ஏயோட வேல்யூ, பிக்கு கீழே என்ன இருக்கோ அதான் பியோட வேல்யூ, சிக்கு கீழே என்ன இருக்கோ அதான் சியோட வேல்யூ. சரியா? எந்த இடத்துல நம்பர் கொடுத்தா எப்படி வேல்யூ மாறுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய வேல்யூவா இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் எடுத்துக்கலாமா? லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஏ பை பி மேல இருக்கிறது கீழே வந்துருமா? அதே மாதிரி கீழே இருக்க 3 மேல போயிருமா? அந்த 4 அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சா? அதனால இப்படி இருந்துச்சுன்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய வேல்யூவா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகேவா? சரண்யா, காளிராஜ் ஓகே தானே? ஓகே மேம். சரி, 9th சம் பண்ணியாச்சு. 10th சம் செய்யுங்க பார்ப்போம். Four power 3:5, 2 power 5. ஆன்சர் என்ன? ஸோ உங்க 2 பவர் 5 இருக்கு. இங்க 4 பவர் 3 பவர் 3.5 இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு கீழே இருக்கிற அடிமான இதை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். அப்போ இங்கேயும் 2 பவரா மாத்தணும். அப்ப என்ன போடலாம்? 4 எப்படி போட்டுக்கலாம்? 2 பவர் 2 போட்டுக்கலாமா? பி ஆன்சரா? பார்க்கலாமா? 4 வந்து 2 பவர் 2 போட்டுக்கலாமா? இங்க 3:5, 2 பவர் 5 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை கொண்டு இதை மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ இங்க 2 பவர் 7 மாறும், இங்க 2 பவர் 5 மாறும். இப்ப அடி கொடுத்தோம்னா என்ன இதுல வந்து 7ல 5 போயிருமா? போயிடுச்சுன்னா அங்க 2 பவர் 2 இருக்கும், இங்க வந்து 1 இருக்கும். இப்போ 4:1. புரிஞ்சா? பியா சியா? சரண்யா, சியா பியா? செவன் எப்படி மேம் வந்துச்சு? நம்மளுக்கு இப்போ 2 பவர் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? அதே தான் 3.5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 0 1 இருக்குமா? 2 6 7 புள்ளி வைப்போமா? அந்த 0 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 7 இருக்கும். 2 பவர் 7 ஆயிருமா? ஓகே மேம், ஓகே மேம். புரியுது. ஓகே மேம். புரிஞ்சா? இப்போ இதுக்கு மீனிங் என்னது? 7 டைம்
2 இருக்கு. இங்க 5 டைம் 2 இருக்கு. அப்ப அந்த 5 டைம் 2வும் இங்க இருக்கிற 5வும் போயிருமா? மீதி ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 பவர் 2 இருக்கும். இங்க 1 இருக்கும். ஏன்னா எல்லாமே 2 எல்லாமே கேன்சல் ஆயிருக்கும். 1 தானே இருக்கும். அப்போ 2 பவர் 2 4 4:1. ஓகேவா? 11th சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். காளிதாஸ் சரண்யா ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/5 to 1/x equal to 1/x 1/1.25. ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ என்னவா மாறுது? இந்த இடத்துல வந்து 1/x² மாறிடுமா? இங்க என்னவா மாறும்? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 6.25 மாறும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு நம்ம இங்க என்ன செய்யலாம்? ரூட் போட்டு விட்டுறலாமா? அப்போ 1/x equal to √1/6.25. ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா இது எதனுடைய ஸ்கொயர் நம்பர்? 25ஓட ஸ்கொயர்டா? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா வெளியில வரும்போது புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கும். புரிச்சா? எக்ஸோட வேல்யூ என்ன? 2.5. புரிஞ்சா? ஓகேவா? காளிராஜ் சரண்யா ஓகேவா? காளிராஜ் ஓகேவா? ஓகே மேம். சரி, நெக்ஸ்ட் சம் செய்யுங்க பாப்போம். எப்போதுமே இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏ பி சி சி டி. இப்படி ரெண்டு சைடு இப்படி இருந்துச்சுன்னா இது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். சரியா? மீனிங் அப்படிதான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். சரியா? அதே அதே கான்செப்ட் தான் 12th சம்.
காளிராஜ் ஆன்சர் வரலையா என்ன? வரல மேம். சரி, இப்படி இருந்தா என்னது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம். ரெண்டு கான்செப்ட் சொல்றேன், எது வேணுமோ நோட் பண்ணிக்கோங்க சரியா. x ஈக்குவல் டு 5/8 இந்த ஒரு ஃபார்மட்லயும் வச்சுக்கலாம். இல்ல நான் சொன்னபடி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். என்ன செய்யலாம், 5x 5 into x ஈக்குவல் டு 0.75 into 8 இப்படியும் அடி கொடுத்துக்கலாம். இப்ப அடி கொடுத்து சொல்லுங்க காளிதாஸ், என்ன ஆன்சர் வருது? ரெண்டு ஸ்தானದಲ್ಲಿ புள்ளி வச்சுருவோமா? ஆன்சர் என்ன? சியா 12வது சம்மா 13வது சம்மா காளிராஜ்? மேம் 12th செம்ல மேம். 1.20 வந்துருச்சா? வந்துட்டு மேம், அப்படியே வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் புள்ளி 2 ஸ்தானம் இங்க ரெண்டு ஸ்தானத்துல புள்ளி இருக்குல்ல, புள்ளி ரெண்டு ஸ்தானத்துல புள்ளி இருக்குல்ல, 0.75 தான இருக்கு. 0.75 தான இருக்கு. அப்படியே தான் வைக்கணும். அந்த ரூட்ல இருந்து வெளியில வரும்போது மட்டும் தான் கம்மியாகும் தவிர இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஸ்தானத்துல ஓகேவா? தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. சரி மேம். பதிமூணாவது சம் செய்யுங்க. ஒண்ணும் இல்ல, எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூ போடுறீங்க, ஒய் இருக்க இடத்துல ஒய்யோட வேல்யூ போடுறீங்க, அவ்வளவுதான் சரியா. ஆன்சர் பண்ணி சொல்லுங்க. நடுசுல அந்த இடத்துல பிளஸ் போட்டிருக்கேன், அந்த இடத்துல பிளஸ் கிடையாது. சொல்லுங்க பாப்போம், ஆன்சர் என்ன? மேம் 29/22.
ஓ சரண்யா நீங்க தான் 13 சமுக்கு சீன் ஆன்சர் போட்டிருக்கீங்களா? சூப்பர் வெரி குட். அடுத்து 14வது சம் செஞ்சுட்டீங்கன்னா அப்படியே லைனா செஞ்சுட்டே போங்க. எனக்கும் ஆன்சர் வந்துட்டு மேம் அது இருக்கு என்ன 29 ஆன்சர் is to காளிராஜ்? 22. அதே தான் மேம் சி தான் 29/22 கரெக்ட் தான் மேம். சூப்பர் வெரி குட். அடுத்தது 14th சம் செய்யுங்க. உங்க மைக் ஆன் பண்ணா இதுதான் கேட்கும். கேக்கு ஏ ஆமா ஏன் வெளியில கேக்குது? மைக் கூட மூடல. சரி பார்க்கலாமா? 50%னா 50/100 ஆஃப்னா என்ன மீனிங்? இன்ட்டு x equal to 20/100 into y. ஓகேவா? இப்போ x y எந்த சைடு கொண்டு வந்துருங்க, நம்பர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிருங்க. x/y வந்துருமா? 20/100. இந்த நம்பர் அந்த சைடு போகும்போது அப்படியே தலைகீழியா போகுமா? 100/15 இருக்கும். இந்த 100ம் 100ம் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன? x ஓட வேல்யூ எத்தனை? 4, y ஓட வேல்யூ 3. நேரா இருக்கிறது தான் ஆன்சரா இருக்கும். சரியா? இப்போ 4:3. ஏன் பண்ணல சரண்யா, காளிராஜ்? பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு மேம், அதான் என்னன்னு தெரியல. ஓ பார்க்க வித்தியாசமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. என்ன வித்தியாசமா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். சரி 15th சம் செய்யுங்க பார்ப்போம். இதே மாதிரி தான் x இருக்க இடத்துல x போட்டுக்கிறீங்க, y இருக்க இடத்துல y ஓட வேல்யூ போட்டுக்கிறீங்க. ஆன்சர் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். காளிதாஸ், சரண்யா என்ன ஆன்சர் வரலையா என்ன? எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன போடுவோம்? 4. ஒய் ஸ்கொயர்னா 1 தான். ஓகே சூப்பர் வெரி குட். அடுத்து அதே எக்ஸ் ஸ்கொயர்டா 4:4 + 1 கழிச்சோம்னா 3:5. இதுக்கெல்லாம் டைம் எடுக்கவே கூடாது, கடகடன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா பேசிக் சம் தான். இனிமேதான் நம்ம சம்முக்குள்ளே போகணும். நாளைக்கு கிளாஸ்ல சம்முக்குள்ள போயிடலாம். ஓரளவு வந்தாச்சு, அடுத்து பெருசா இருக்கிற சம்ல போகலாம். ஓகேவா? 16 சம் மட்டும் செய்யுங்க, மொத்த சம நாளைக்கு பார்ப்போம்.
சரி பார்க்கலாமா? இது எப்படி எழுதிக்கலாம்? 4x² minus 3y² equal to 12. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிருக்காங்க 12. ஓகேவா? அதே மாதிரி 2x² plus square equal to 90. ஒண்ணு நம்மளுக்கு x ஓட வேல்யூ சேமா இருக்கிறாப்ல பாத்துக்கணும், இல்ல y ஓட வேல்யூ சேமா இருக்கிறாப்ல பாத்துக்கணும். பெரிய நம்பரை மேல போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ எது வச்சுக்கலாம்? இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு x ஓட வேல்யூ சேமா வந்துருமா? அதாவது இந்த நம்பர் நம்மளுக்கு வர்றதுக்காக இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க வந்து நம்மளுக்கு 2 ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல 4x ன்னு வந்துருமா? இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ y நம்மளுக்கு சேமா வரணும்னா இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க எந்த நம்பர் இருக்கோ அதை வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணணும், இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வச்சு மேல மல்டிப்ளை பண்றாப்ல பாத்துக்கணும். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த 4 இங்க 4 இருக்கு, இங்க 4x வர்றாப்ல பாத்துக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா வருமா? அப்போ அப்படியே இதை ஃபுல்லா 2 ஆலே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எப்பவுமே பெரிய நம்பரை தான் மேல போட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 4x² plus i ரெண்டா 10y² equal to 38 வந்துருமா? இந்த நம்பர் அப்படியே எழுதிடலாமா? கீழே 4x² minus 3y² equal to 12. இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? பிளஸ்ல இருக்கு. எப்பவுமே மேல பிளஸ்ல இருந்தா கீழே மைனஸ்ல இருக்கணும். அப்போ கீழே சிம்பிளை மாத்தும் போது எல்லாத்துலயுமே சிம்பிளை மாத்தணும். இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா அங்க பிளஸ், பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ இங்க பிளஸ் 10 இருக்கு, பிளஸ் 10y² இருக்கு, இங்க பிளஸ் 3y² இருக்கு. ஆட் பண்ணோம்னா 13y² ஈக்குவல் டு இங்க பிளஸ் 38 இருக்கு, இங்க மைனஸ் 12 இருக்கு. அப்ப கழிக்கலாமா? கழிச்சோம்னா 26 வருமா? இப்போ 113 213 26 வந்துருமா? அப்போ y² ஈக்குவல் டு 2 வரும். ஓகேவா? கொஸ்டினே வந்து x is to y கிடையாது, x² is to y² தானே. இப்போ y² நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூல போட்டு இந்த வேல்யூல போட்டுக்கலாமா? x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4x² minus 3y². y க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? y² க்கு பதிலா 2 போட்டுக்கலாமா? y² இடத்துல equal to 12. இப்போ 2 6 இப்போ 4x² equal to 12. இந்த சைடு மைனஸ் 6 இருக்கிறது 2 6, அப்போ உங்க பிளஸ் 6 மாறிடுமா? அப்போ 4x² 18. ஒரு நிமிஷம்.
இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? y ஸ்கொயர்டு வந்து என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. x ஸ்கொயர்டு வந்து அடி கொடுத்தோம்னா என்ன வரும்? 9 இங்க 2 வருமா? அப்போ x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9/2 வரும். क्वेश्चन வந்து x is to y தானே. இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் கேட்டாங்களா? x ஸ்கொயர்டு is to y ஸ்கொயர்டு equal to x ஓட வேல்யூ 9/2. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. ஓகேவா? நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. அதுக்கு LCM எடுக்கணும்னு சொல்லிருக்கேன். கீழ உங்க 1 இருக்குன்னு வச்சுக்கலாமா? LCM 2 வச்சுக்கிடுவோமா? அப்போ இங்க என்ன வரும்? இந்த 2 கேன்சல் ஆயிரும். இங்க 4 ஆயிரும். அப்போ x squared is to y squared equal to 9 is to 4 ன்னு இருக்கும். இந்த ஸ்கொயர்ட் எடுக்கிறதுக்கு இங்க ரூட் போட்டு விட்டுறலாமா? அப்போ 3 is to 2. புரிஞ்சா? புரியலையா? சரண்யா, காளிராஜ் புரியல மேம். புரியல? புரியல மேம் இந்த சம். புரிஞ்சா? ஓகேவா? சரி, நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு மறுபடியும் நான் 16ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே தான். நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ. வேற ஏதாவது கிளாஸ்ல? ஓகே.